வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 9 டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? வாரம் ஒரு 150 மார்க்குக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கில் இருந்து என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அந்த லெசனையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பிஓ எக்ஸாமுக்கான கிளாஸு, ஒரு ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணி தந்திருக்கோம். ஸோ அதுக்கான முதற்கட்டமாக ஃபஸ்ட்டு செட்டு ஓகேங்களா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணியாச்சு. யாரும் நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆயிரும். ரீச் ஆகலை அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சைக்காலஜி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சைக்காலஜி கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வீக், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்டுலேருந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இது 3 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் வீக் எண்டில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிளாஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இடையிலேயே வந்து கிளாஸஸ் வந்து அதிகமாக வைப்போம். சரிங்களா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் மந்த் தான் வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 மந்த்துக்குள்ளேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ரெகுலராக டெஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னாவே இந்த எக்ஸாம் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹை ஸ்கேலுக்குரிய ஒரு எக்ஸாம். சரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி இருந்துச்சு. ஆனால் இந்த இயர் வந்து 51 வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 51 வேகன்சியில் நீங்கள் ஒரு ஆளாக அடிக்கணும் அப்படின்னா இப்பயிலிருந்தே அதுக்கான உழைப்பை போட்டால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்முடைய டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பிஓ எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 பேஜஸ் பக்கம் வரும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு முன்னாடி சொல்லுவோம். டெஸ்ட் நம்பர் 9 அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும், தமிழ் படிக்கணும், சைக்காலஜியில் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி படிக்கணும், ஜென்ரல் நாலேஜில் வந்து ஏப்ரல் மந்த் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளானுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி ஒரு 100 பேஜஸ் பக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ நாங்கள் என்ன லெசன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வேர் டு ஸ்டடி கையில் இருக்கணும், ஸ்டடி பிளான் கையில் இருக்கணும், நாங்கள் சொல்லக்கூடிய அந்த புக்ஸு ஓகேங்களா எல்லாமே உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கஷ்டமான சப்ஜெக்ட் ஒன்று தான் சைக்காலஜி. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயும் கொடுக்காத அளவுக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு வந்து கிளாஸஸ் கொடுக்குறோம், மெட்டீரியல் கொடுக்குறோம், டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சைக்காலஜிக்கு நீங்கள் 30க்கு 25 மார்க்குக்கு டெஃபினட்டாக எடுக்க முடியும். ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு டெஸ்ட்டு மிஸ் பண்ணக்கூடாது. சார் சொல்லக்கூடியது எல்லாமே மெட்டீரியலை நோட் பண்ணி ஓகேங்களா மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் எக்ஸஸ் பாயிண்ட்டு அப்டேட்டட் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அதாவது கிளாஸ் நடத்துனது என்ன பண்ணுவார் அப்டேட் பண்ணுவார். அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த சைக்காலஜி கிளாஸ் வேணும், பிஓ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சைக்காலஜி கிளாஸ் அப்படின்னா ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து கால் பண்ணி கேட்க சொல்கிறேன். நல்லா படிங்க. பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வருது, எக்ஸாம் வந்து மார்ச்சில் வருது. பிளான் பண்ணி படித்தாங்க. நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு 2 பார்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியும் பாலிட்டி ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க, ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சைக்காலஜி. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் படிக்க தேவையில்ல. 11th and 12th தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுவாங்க. 11th and 12th தான் கேட்பாங்க. அந்த ஏரியா நல்லா படிக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் பார்த்தா போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 7 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த 7 கொஸ்டின் பேப்பர் நல்லா சால்வ் பண்ணிக்காங்க. எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னு திரும்ப எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேல் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு A to Z எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நம்ம அடித்து நிறைய பேர் பாஸ் பண்ணுறது நம்ம டார்கெட். ஸோ ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. படிங்க படிங்க
படிங்க. ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.